2 கப்பு ராகி மாவு, 1 கப்பு கோதுமை மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். தம்பி பொறுத்தா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். போதுமான உப்பு, நல்லா கட்டியில் கரைச்சி எடுத்துக்கணும். என்ன தோசை இல்லை, தோசை இன்னைக்கு தான் சோச்சா. இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறுச்சு. ஊறிட்டு ஊற்றி பார்த்துக்கிட்டு அப்புறம் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். சரியா போனால் விட்டுடலாம். சரியா நிமிஷம் நினைக்கிறேன். தோசைக்கு மாவு கரைச்சி வச்சாச்சு. நல்லா ஊறுட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 3/4 கப்பு, பச்சை மிளகாய் 2, சோம்பு 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு, முந்திரி 10, சுரண்டி வச்ச தேங்காய் பூ 1 கப்பு போட்டு ஆட்டிக்கலாம். தக்காளி பழம் 3, கூட என்ன ஆட்டிட்டு வர. நீ பேடு 10 வரையா நீ ஆட்டிட்டு வரையா? சரி ஆட்டு. ரெண்டு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, நல்லா இஞ்சியை நெவு நெவுன்னு அரைச்சிக்கணும். நல்லா இஞ்சி நெவு நெவுன்னு மஞ்சிக்கிடுச்சு. பூண்டு போட்டுக்கலாம். பூண்டை 1 2 தட்டி எடுத்தால் போதும். போதும், வலிச்சு எடுத்துக்கலாம். அதை பற்ற வச்சுக்கலாம். கண்ணே போதும், வலிச்சாடு. சரியா சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு. 2 ஸ்பூன் கொத்தமல்லி, வரமிளகாய் 3 கருத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கொள்ளு போடலாம், நல்லா வரப்படும்.
நல்லா கொத்தமல்லி நல்லா உருண்டு வரணும், நல்லா மணக்கணும். நல்லா கொத்தமல்லி மணக்குது, இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். இந்த அளவு வறுத்தா போதும். இதுக்கு மேலே வறுத்தா கறி போயிடும். கொட்டி பொடி பண்ணிக்கலாம். பாப்பா 1 கப்பு வெங்காயம் நல்லா மஞ்சள் போச்சு, வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயை ஆட்டிகிட்டு வந்தாச்சு, பொடியும் பண்ணியாச்சு, இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. சட்டி அடுப்பு வச்சுக்கலாம். கடை எண்ணெய் 2 ஸ்பூனு, எண்ணெய் நல்லா சூடாகிடுத்து. புதினா தழை 1 கப்பு பறிக்கணும். பட்டை 2 துண்டு, ரவுங்க 2, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சு போச்சு. அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 1 கப்பு, வெங்காயம் நல்லா செவக்கம் இருக்கணும். நல்லா வெங்காயம் சுருண்டு போயிடணும். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிடுச்சு. புதினா கீரையை போட்டுக்கலாம். கிள்ளி வச்ச புதினா கீரை 1 கப்பு போட்டு வதக்கலாம். நல்லா எண்ணெயில் வதங்க வேணும். கருப்பில் இருந்தாலும் 2 கொத்து நல்லா வதக்கணும். நல்லா புதினா வதங்கிடுச்சு. தக்காளி பழம் போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் 1, ஒரு 4 உப்பு போட்டால் தக்காளி பழம் நல்லா வதங்கிச்சு. வெங்காயம் மாதிரி நல்லா கரைஞ்சே போச்சு பாரு. அங்கே சுற்றி இருக்கிற தண்ணி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவு வதங்கின மறுபடியும் இடித்து வச்ச பொடி கட்டிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/2 சொம்பு தண்ணி நல்லா வேவிட்டு நல்லா 2 கொதி கட்டு. பாப்பா தோசைக்கல்ல கழுவி வையே. நல்லா கொதிச்சு வேவுது. 2 கொதி வெந்துடுச்சு. இதுக்கு மேலே நல்லா கொதிக்குது. ஆட்டி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். நீங்கள் போதுமான தண்ணி ஊற்றிக்கிங்க. கிடைக்குது. நீங்கள் போதுமான தண்ணி ஊற்றிக்கிங்க. கிடைக்குது. இதுக்கு மேலே நல்லா வேணும். கண்ணு ஒரு தட்டை எடுத்தா கப்பல் மூடி வைக்கலாம். மாவுக்கு உப்பு போட்டிருக்குது, மிளகு பிடிக்கு உப்பு போட்டிருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்குறேன். அப்புறம் கடைசியாக 10 லிட்டர் போட்டுக்கலாம். நல்லா வேகணும். தட்டும் கொண்டா சாமி. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். தேங்காய் ஆட்டி ஊற்றிருக்குது. அடி பிடிக்கி கிளறி விடலாம். உப்பு 10 கொஞ்சம் போட்டுக்கலாம்.
நல்லா வெந்துக்கிடுச்சு, நல்லா மணக்குது. இதுக்கு மேலே இறக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். மேலே தூவிட்டு மூடிக்கலாம். பாப்பா தோசை கடை கொண்டா வேற தெரியுது. கல் நல்லா காயிட்டு மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். கொண்டா மாவு கொண்டா. ஒரு கொஞ்சமாக சோடாப்பு கொண்டா வேணே. ஒரு ரவுண்டு சோடாப்பு. நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மென்னையே கரைச்சிங்காட்டி நல்லா மாவு ஊறிக்கிடுச்சு. இதுக்கு மேலே தோசை சுட்டோம்னா பஞ்சு மாதிரி இருக்கும். கல் வந்து நல்லா சூடாயிடுது. மாவு கல்லில் சுட்டா உடம்புக்கு நல்லா இருக்குது. தோசையும் பஞ்சாட்டு இருக்கு. இது மாக்கல், எந்த நோய் நொடி வராது. நல்லா கல் காஞ்சிக்கிடுச்சு. மாவு ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சி போச்சு கல். இட்லி போசை வச்சு மூடி வச்சுக்கலாம். நல்லா வேவிட்டு அப்படி புற முறையாக இருக்குது பாரு தோசை. இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கணும். கரைச்சதும் சுடக்கூடாது. கரைச்சி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆகணும். பாரு போகிற முறையாக தெரியுது பாரு. ராகி தோசை ரெடி. தக்காளி பழம் குருமாவும் ரெடி. வாங்க சாப்பிடலாம். எடுக்குது அந்த குருமா பாரு என்ன மனம் மணக்குது பாரு. கொண்டாமா சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. தோசைக்கு தக்காளி குருமாவுக்கு சூப்பராக இருக்குதாயா? சூப்பராக இருக்குதா? எக்கட உனக்கு ஆரி தோசையும் குழம்புக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுமா. சரி சூப்பராக இருக்குதுண்ணே. அந்த தட்டெடு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். அப்படி பஞ்சாட்டக்குது பாரு தோசை. அப்படியே எடுத்து நிறுத்தின ஓட்டாட்டே தெரியுது பாரு சன்னலாட்டம்.
தோசைக்கு குருமா குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ராய் தோசை இந்த மாதிரி 2 மாவையும் கலந்து போட்டு சுட்டிங்கன்னா அப்படி பஞ்சாட்டம் இருக்குது. நல்ல ருசியாகவும் இருக்குது, உடம்புக்கும் நல்லது. அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். 2 தோசை தங்குற பிள்ளையும் 4 தோசை 3 தோசை கூட தங்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குருமா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். பூரிக்கு எதுக்கு வேணாலும் இந்த குருமா செஞ்சுக்கலாம். அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.